வணக்கம். இன்னைக்கு நம்ம சினிமாவை பத்தி பேசல. ஆனா, ஒரு சினிமாக்காரர் எழுதின நாவல பத்தி பேசப் போறோம். வேலா ராமமூர்த்தி எழுதின குற்றப்பரம்பரை. இந்த 2 பத்தி கேட்டா பல பேருக்கு பல கோணத்துல தெரியும். வேலா ராமமூர்த்தி அப்படின்னா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அது என்னங்க சினிமாவுல அப்பாவா நடிப்பாரு, அப்படி திரகாத்திரமா வருவாரு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சில பேரு. எதிர்நீச்சல்ல அவர் தானங்க எல்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பெரும்பாலான மக்களுக்கு வேலா ராமமூர்த்தி அப்படின்னா யார் அப்படின்னு தெரியும்னா, அவர் ஒரு சினிமா நடிகர் அப்படின்னு தெரியும். ஆனா அதையும் தாண்டி அவர் பிறந்த மண் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் பிரச்சனைகளை எழுதின ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர் அப்படிங்கிறதா இலக்கிய வட்டத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். சரி, அதனங்க குற்றப்பரம்பரை அப்படின்னா, இந்த குற்றப்பரம்பரை அப்படிங்கிறத பல பேர் பல மாதிரி சினிமா மொழியிலே கேள்விப்பட்டிருக்கலாம். ஏன்னா பாரதி ராஜா அது குறித்து படம் எடுக்க போறாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பாரதி ராஜாவால் எடுக்க முடியல, இனிமேல் எடுக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது. இதே மாதிரி இன்னும் ஒரு சில பேர் அந்த படத்தை அதை குற்றப்பரம்பரை படமா எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுவரைக்கும் அதை படமா எடுக்கல. ஆனா குற்றப்பரம்பரைனா என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? குற்றப்பரம்பரை அப்படிங்கிறது வெள்ளையர்கள் காலத்துல கொண்டு வந்த ஒரு சட்டம், குற்றப்பரம்பரை சட்டம். அதை ரேகை சட்டம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. வெள்ளையர்கள் எதுக்கு கொண்டு வந்தாங்க, யாருக்கு கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற கணக்கு இருக்குல்ல. ஏறத்தாழ 1871 வாக்குல முதலா மேற்கு வங்கத்துல தான் ரேகை சட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க, குற்றப்பரம்பரை சட்டத்தை. இது யாருக்காக அறிமுகப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த மண்ணோடு இருக்கக்கூடிய பூர்வகுடி மக்கள், வெள்ளையர்களுக்கு அடங்காத பூர்வகுடி மக்களை அடக்கிறதுக்கான கொண்டு வந்த சட்டம் தான். அதுக்கு பிறகு ஏறத்தாழ 1920களில் தமிழ்நாட்டில் அறிமுகப்படுத்துறாங்க. எங்க அப்படின்னா, பெரும்பாலும் உசிலம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பெருங்காமநல்லூர், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பிரபலக்கல்லர்களுக்கு எதிராக இந்த சட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. அப்படி இந்த சட்டம் என்னங்க பண்ணும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் யாரை வேணாலும் குற்றப்பரம்பரை அப்படின்னு அறிவிக்கலாம், யாரை வேணாலும் யாருக்கு வேணாலும் தண்டனை கொடுக்கலாம். அது குற்றப்பரம்பரை சட்டத்தை அறிவிச்சுட்டா என்ன ஆகும் அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய ஆண்கள் எல்லாம் சாயங்காலத்துக்குள்ள அந்த காவல் நிலையத்துக்கு வந்துடணும். அங்க இருந்துட்டு கையெழுத்து போட அந்த காலத்துல தெரியாது, ஏன்னா படிக்காத மக்கள். அதனாலதான் ரேகை சட்டம்னே பேர். ரேகை வச்சுட்டு பொழுது விடிஞ்சு அதுக்கு பிறகு போகணும். அது திருமணம் ஆயிருந்தா கூட அன்னைக்கு மனைவியை விட்டுட்டு அவன் அந்த காவல் நிலையத்துல தான் இருக்கணும். இதுக்கு நடுவுல வரல அப்படின்னா ஏறத்தாழ 3 வருஷம் கூட தண்டனை கொடுக்கலாம். அந்த ஊர்ல இருக்கக்கூடிய தலையாரியை அவங்களை கைது செய்யலாம் அப்படிங்கிற அளவுக்கு வந்த சட்டம் தான். இந்த சட்டத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் எங்கே தமிழ்நாட்டில் ரொம்ப கொடூரமா இருந்துச்சு அப்படின்னா, உசிலம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய பிரமலக்கலர் பகுதி. இதை தாண்டி அம்பலக்காரர்கள், வலையர்கள், இந்த மாதிரி பெரும்பான்மையான மக்களுக்கு இந்த சட்டம் பாஞ்சிச்சு. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, வழக்கறிஞர் ஜோசப், இந்த ஜோசப் தான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ரேகை சட்டத்துக்கு எதிராக போராடுறாரு. அப்படி போராடுறப்ப அந்த எப்பவுமே மக்களை பொறுத்த வரைக்கும்ங்க, யார் நமக்காக நிற்கிறாங்களோ அவங்க கூட நின்றுவாங்க மக்கள். அப்ப ஜோசப் போராடுறப்போ மக்களுக்கு அவர் மேல கொள்ளை பிரியம், தன்னை கதாநாயகனா நினைச்சாங்க. ஜோசப்பை தான் மக்களுக்கு ஜோசப்னு வழக்கு மொழியில சொல்ல தெரியாம ரோசாப்பு ரோசாப்புன்னு சொன்னாங்க. அதுக்கு பிறகு இடதுசாரி அமைப்புகள்ல திரண்டு, குறிப்பா அன்னைக்கு இடதுசாரி அமைப்புல இருந்த முத்துராமலிங்க தேவர், அதே மாதிரி பிஆர் அப்படின்னு அழைக்கக்கூடிய பி ராமமூர்த்தி, இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய மனித சங்கிலி போராட்டத்தை நடத்துறாங்க. அதை ஒட்டி 1920 காலகட்டத்தில் பெருங்காமநல்லூர், அதாவது உசிலம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருங்காமநல்லூர்ல மிகப்பெரிய போராட்டம் நடக்குது. இந்த போராட்டத்தில் கிட்டத்தட்ட 16 பேர்கள் பலியாகிறாங்க. அதுக்கு பிறகு கிளர்ச்சி ஆகுது, ஏகப்பட்டதாகுது. என்னதான் பண்ணாலும் வெள்ளையர்கள் இந்த சட்டத்தை பெரிய அளவுக்கு நீக்கல. இந்த பெருங்காமநல்லூர்ல நடந்த அந்த கொலை அப்படிங்கிறது எதுக்கு இணையானது அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஜாலியன் வாலாபாக் கொலைக்கு இணையானது அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பிறகு இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகும் கீழவெண்மணியில் 1968 இந்த மாதிரி வன்கொடுமை நடந்ததும் உண்டு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரேகை சட்டம் எப்ப விலக்கிக்கப்பட்டுச்சு அப்படின்னா, இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகுதான் ரேகை சட்டத்தை விலக்கிக்கிட்டாங்க. சரி, இந்த குற்றப்பரம்பரைக்கும் வேலராமமூர்த்திக்கு என்ன தொடர்பு அப்படிங்கிற கணக்கு இருக்கு இல்லையா? வேலராமமூர்த்தி பிறந்தது ராமநாதபுரம் மாவட்டம், ஏறத்தாழ பெருநாளி அப்படிங்கிறது ஏறத்தாழ ஒரு வானம் பார்த்த பூமி. அந்த பூமிக்கும் குற்றப்பரம்பரை சட்டத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னா, எல்லா பகுதியிலையுமே மக்கள் ஒரு குறிப்பிட்ட பேர் திருட்டு தொழில் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அந்த நிலவியல், அந்த சமூக அமைப்பு, அந்த மக்களுக்கு கிடைக்காத வாய்ப்பு. எங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் கூட கந்தர்வகோட்டை பகுதி அதே மாதிரி தான் இருந்தது. அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதிகளையும் தேவைக்கு ஏற்பட்டப்ப வயிற்றுக்காக திருடக்கூடியவங்க, வேற வழியே இல்லாம அவங்க திருடிட்டு பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்கறது வைக்கிறது எதுவுமே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப பெருநாளி பகுதியிலையும் ஒரு சில சின்ன சின்ன ஊர்கள்ல திருட்டு இருந்தது. அப்ப இவர் எழுதின இந்த கதைக்களம் இருக்கு இல்லையா, இந்த கதைக்களம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெருநாளி, கொம்பூதி,
இந்த மாதிரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிராமங்களை வச்சு தான் எழுதியிருப்பார். எவ்வளவோ கதைகள் எழுத முடியுங்க. துப்பறியும் கதைகள் எழுதலாம், காதலன் காதலியை பற்றி எழுதலாம். ஆனா வேலாராமமூர்த்தி எதுக்கு குற்றப்பரம்பரை அப்படிங்கிற இந்த கதையை தேர்ந்தெடுத்தாரு அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? வேலாராமமூர்த்தியை பொறுத்த வரைக்கும் ஒரு இடதுசாரி சிந்தனையாளர். இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர்கள் சங்கத்துடைய தோற்றுவிச்சவங்க 32 பேர்ல இவரும் ஒருத்தர். அதையும் தாண்டி இராணுவத்துல பணியாற்றினவர், ஒரு திரகாத்திரமான மனிதர். அதாவது ஒரு தீர்க்கமான ஒரு இடதுசாரி சிந்தனையோட இப்பவும் இயங்கக்கூடியவர். அவரை நடிகராத்தான் இன்னைக்கும் பல பேருக்கு தெரியும். பார்த்தா கூட யார் அவரை பார்த்தா கூட உங்க நடிப்பு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு எழுத்தாளனுக்கு நடிப்பு நல்லா இருக்கு அப்படிங்கிறத தாண்டி உங்களுடைய எழுத்து நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னா அதை விட ஒரு மகிழ்ச்சியான விஷயம் வேற எதுவும் இல்லை அப்படின்னு வச்சுங்களேன். சரி, இந்த பரம்பரை எதுக்கு எழுதுறாரு அப்படின்னா, இவர் படித்த விஷயங்கள்ல, கேட்ட விஷயங்கள்ல, அந்த பகுதியில குறிப்பா வந்துட்டு உசிலம்பட்டி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பிரமலக்கல்லர் மக்கள் பட்ட பாடு, துன்பம், இதையெல்லாம் படிச்சது, கேட்டது, அப்புறம் இவங்க பகுதியில் இருந்த சின்ன சின்ன அந்த களவுகள், இதையெல்லாம் வச்சு இந்த பகுதி மக்களோட சேர்த்து இந்த குற்றப்பரம்பரை அப்படிங்கிற அந்த நாவலை எழுதியிருக்காரு. இந்த நாவலுடைய நடைபெறக்கூடிய பகுதி அப்படிங்கிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெருநாளி, கொம்பூதி, அதை சுற்றியுள்ள பகுதி. இந்த கதையுடைய ஓட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த கதையை நான் முதல்ல நாவலை வாங்கி 2 வருஷம் ஆச்சு. யதார்த்தமா ஒரு சில விஷயங்கள் நமக்கு எப்போ தோணுதோ அப்பதான் படிப்போம். அப்போ எடுத்து உட்காந்து படிக்க ஆரம்பிச்சா நான் எப்பவுமே அமர படிக்கக்கூடிய ஆளு. ஒரு 50 பக்கம் படிப்பேன், மடிச்சு வச்சிருவேன். அப்புறம் வேற அந்த மூடு வந்துச்சு அப்படின்னா வேற ஒரு புத்தகத்தை எடுத்துட்டு அப்புறம் மடிச்சு வச்சிடுறது. அப்புறம் இப்படி என்ன மூடுக்கு வருதோ அதுக்கேற்ற மாதிரி தான் படிக்கிறது. ஆனா இந்த புத்தகம் என்ன பாடுபடுத்துனுச்சு அப்படின்னா, 2 வருஷமா தூங்கி இருந்த புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சேங்க. பொதுவாகவே நான் நாவல்கள்ல பெரிய அளவு கவனம் செலுத்துறது இல்லை. ஆனா இந்த இப்படி வித்தியாசமா இருக்கேன்னு படிக்க ஆரம்பிக்க சாயங்காலம் ஒரு 7 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சேன். ஏறத்தாழ ஒரு 450 பக்கம் இந்த நாவல். 7 மணிக்கு படிக்க ஆரம்பிச்சா விடிகிற வரைக்கும் படித்தேன். அது எப்படின்னா, புத்தகத்தை மடிச்சு வைக்கலாம், படுக்கலாம் அப்படின்னு போனா அந்த புத்தகம் என்னை படிக்க விடாம தூங்க விடல. சரி, மறுபடியும் ஒரு 50 பக்கம் படிச்சிருவோமே அப்படின்னு நிதானமா எழுந்திருச்சு மறுபடியும் படிக்க போனோம்னா, மறுபடியும் படுக்க போனோம்னா மறுபடியும் தூங்க விடலை. இந்த புத்தகத்தை முடிச்சுட்டு தான் நான் படுத்தேன். இந்த புத்தகம் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வேயண்ணா அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இவங்க வேலாராமத்துடைய அப்பா பேரு வேலுசாமி தேவர். ஏறத்தாழ அவர் எவ்வளவோ பேர் வச்சு பார்த்துருக்காரு. வேயண்ணா அப்படிங்கிற பேர் தான் நிலைச்சிருக்கு. வேயண்ணாங்கிறது குறிப்பா இப்பெல்லாம் ஒருத்தரை கூப்பிடும்போது SRP, KTM அப்படியெல்லாம் கூப்பிடுவாங்க. ஆனா முன்னாடி எல்லாம் கூப்பிடுறப்ப அந்த ஒத்த சொல்ல வச்சு அந்த ஊர் பெரிய மனுஷனை கூப்பிடுறது, பெரியவங்க கூப்பிடுவாங்க. அதுதான் இயல்பா இருக்கும். அந்த வகையில வேலுச்சாமி அப்படிங்கிற பேரை வேயண்ணா அப்படிங்கிற பேர்ல இதுதான் தலைமை கதாபாத்திரம். இந்த கதாபாத்திரத்தை நம்ம படிச்சு இந்த நாவல்ல படிக்கிறதுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, நீங்க படிக்க உங்க கண்ணு முன்னாடி ஒரு 70 mm ஸ்கிரீன்ல படம் ஓடிக்கிட்டே இருக்கும். இது எல்லா நாவல்களையும் ஏற்படுத்தாது. இந்த நாவல் உங்களை அந்த அளவுக்கு ஏற்படுத்துது. அது ஓடிக்கிட்டே இருக்கப்ப நமக்கு யாரு வேயண்ணா எங்க வர்றாரு, கூட இருக்கக்கூடிய மற்றவங்க என்ன பண்றாங்க, பச்சைமுத்து என்ன செய்யறான், பச்சைமுத்து எப்படி ஏழ்ற வேலையெல்லாம் பார்க்கறான், இப்படி அவருடைய மகன் வில்லாயுதம் எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், சேது வருவானா வரமாட்டானா, இப்படியான ஒவ்வொரு காட்சியும் நம்ம கூட ஓடிக்கிட்டே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கதை படிக்க ஒவ்வொரு இடமும் இன்னும் சொல்ல போனா 1920களில் இருந்த ஒரு வித்தியாசமான ஒரு சமூகத்தை, ஒரு இனக்குழு சமூகத்தை உங்களால பார்க்க முடியும். அந்த சமூகம் எப்படிப்பட்ட சமூகம் அப்படின்னா, ஏமாத்துற சமூகம் கிடையாது, அன்னாட சாப்பாட்டுக்கு ஓடக்கூடிய சமூகம். இப்படிப்பட்ட சமூகத்தை பத்தின ஒரு விஷயம் இதுல ஏறத்தாழ ஒரு 100 கேரக்டருக்கு மேல வருது. அதுல குறிப்பா வேலாராமமூர்த்தி ஒரு கேரக்டரா வர்றாரு. எங்க வர்றாரு அப்படின்னா, விக்டர் அப்படிங்கிற வெள்ளக்கார போலீஸ் அவன் பேசுவான். போய் பார்த்தா தாயா தெரியுது, கொம்பூதி மக்கள்கிட்ட என்னையா இருக்கு, ஒன்றும் இல்லையா, திருநதெல்லாம் கொண்டு வந்து யார்கிட்டயே கொடுத்துட்டு சாப்பாட்டுக்கு தயா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க, எல்லாரும் வியாபாரத்துக்கு வாழ்ந்துக்கிட்டு இருக்க சமூகத்து மத்தியில் இந்த மக்கள் இனக்குழுவா வித்தியாசமா வாழ்றாங்கய்யா, அவங்களெல்லாம் சுடக்கூடாதுயா அப்படின்னு பேசுகிற பேச்சு இருக்குல்ல, இது முழுக்க ஒரு இனக்குழு வாழ்க்கை எப்படிப்பட்டது அப்படிங்கிறத வேலாராமமூர்த்தியே நின்று பேசினா எப்படி இருக்கும், தான் இடத்துல இருந்து தன்னை மறந்து அவர் எழுதின இடம் இந்த இடமா நான் பார்க்குறேன். இதுல என்ன சிக்கல் வரும் அப்படின்னா, நீங்க ராமநாதபுரம் பகுதியினாலே என்ன சிக்கல் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். 2 சமூகத்துக்குள்ள நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தீராத பகை. யாரு, மறவர்களுக்குள்ளேயும் அதே மாதிரி பல்லர் மொழி மக்கள்கிட்டையும் நடக்கக்கூடிய தீராத பகை. தீராத பகை என்னன்னு 2 சமூகத்துக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியாது.
இந்த பகையை மூட்டி விடுறவன் யாரு அப்படின்னு ரெண்டு சமூகத்தில் உள்ள அடிப்படை மக்கள் இது வரைக்கும் தெரியாது. இந்த காலகட்டத்தில் அவரே எழுதியிருக்காரு என்ன அப்படின்னா, நான் இந்த நாவல் எழுதுறப்ப நீ சரியா முடிச்சிட்டு பார்ப்போம், ரெண்டு பிரச்சனை இல்லாமல் முடிச்சிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அதையும் தாண்டி ராத்திரி பகல் தூங்காம இந்த நாவலை, ஏன்னா இது ஆனந்த விகடனில் தொடரா வந்தது, எழுதி முடிச்சேன் அப்படின்னு சொல்றாரு. எனக்கே இந்த புத்தகத்தை ஆரம்பிக்கும் போது என்ன செய்ய போறாரோ, ஒருவேளை வேளாராமமூர்த்தி நீங்க இந்த பகுதி மக்கள் அப்படிங்கிறதுனால முக்குளத்தோருக்கு ஆதரவா எழுதுவாரோ, என்ன மனசுல என்ன எல்லா மனுஷனும் உள்ளது தானே அப்படிங்கிற அந்த கணக்குல எனக்கு படிச்சுக்கிட்டே இருந்தேன். படிக்கும்போது தான் தெரிஞ்சது, ஒரு எழுத்தாளன், ஒரு இடதுசாரி சிந்தனையாளன் என்ன மனசாட்சியோட எழுதணுமோ அந்த மனசாட்சியோட அந்த காலகட்டத்தில் நடந்த பதிவா எழுதியிருக்காரு. கூடுதலா சொருகி வைக்காம, இங்க குறைச்சு சொருகி வைக்காம, அதுலயும் ரெண்டு பகுதி மக்களுக்கும் இறந்த, அதாவது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய மறவர் மக்களுக்கு நடுவுல இருந்த அந்த பிணைப்பு, இதையும் தாண்டி அந்த மக்கள் பட்ட பிரச்சனைகள் இருக்குல்ல, அதையும் கொஞ்சம் கூட ஒளிவு மறைவு இல்லாம எழுதியிருக்காரு. குறிப்பா ஒரு 2 இடம் சொல்லணும் அப்படின்னா, அவங்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவாங்க. ஒரு ஊர் பொதுக்கிணத்துல ஒரு ஒடுக்கப்பட்ட மக்கள் தண்ணி எடுக்க முடியாது. தண்ணி எடுக்காம ஒரு குடம் தண்ணி எடுக்கிறதுக்கு எவ்வளவு சிரமப்படுவாங்க. அந்த மக்களுக்கு உண்மையிலேயே உள்ளுக்குள்ள அந்த மலத்தை போட்டு எவ்வளவெல்லாம் பாடுபடுத்துறாங்க. இதெல்லாம் கேட்கிறப்ப நமக்கு கோபம் நாவலை படிக்கிறப்ப பொங்கிக்கிட்டு வரும். அதே மாதிரி ஒருத்தரை உடம்பு முழுக்க சர்க்கரையை தெளிச்சு விட்டு கட்டி போட்டு எறும்பை கடிக்க விடுவாங்க. இந்த மாதிரி காட்சிகளை எல்லாம் முழுமையான ஒரு நேர்மையான திறந்த மனதோட கேள்விப்பட்ட விஷயங்களை வச்சு புனைவுகளா பதிவு செஞ்சிருக்காரு. இதையும் தாண்டி இந்த நாவல் என்ன சொல்ல வருது அப்படின்னா ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது மக்கள் 2 பகுதி மக்களுக்குள்ள சண்டை நடந்துச்சு அப்படின்னா, இது 2 பகுதி மக்களுக்கான சண்டை இல்லை. யாரு ஏற்படுத்தி விடுவா அப்படின்னா, அந்த பகுதியில பணம் சம்பாதிக்க நினைச்சு கொளுத்து அலையிறவன் எவனோ அவன் தான் முதலாளி தான் ஏற்படுத்தி விடுவான். அவன் ஏற்படுத்தி விட்டா 2 பகுதி வெள்ளந்தியான மக்கள் இரையாவாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அவர் சொன்ன அதே கருதான் இன்னைக்கு உலக அளவில் எந்த போராட்டம் நடந்தாலும், எந்த சண்டை நடந்தாலும், எந்த 2 இனக்குழுக்குள்ள கலவரம் நடந்தாலும், இது யாரோ முதலாளி ஏற்படுத்தி விட்ட ஏற்பாடு தான் அப்படிங்கிற வகையில நம்ம உணர முடியும். அந்த வகையில இன்னும் சொல்ல போனா ஒரு சுயசாதி விமர்சனமா அந்த சாதி மக்கள்கிட்ட இருந்த பிரச்சனைகளை பேசின நாவலா இந்த நாவல் இருக்கு. நீங்க இந்த நாவலை வாய்ப்பு இருக்கிற நேரத்துல படிங்க. என்னை மாதிரி ஒரே நேரத்தில் படிக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் படிங்க. அந்த வகையில் இந்த நாவல் எப்படிப்பட்ட நாவலா நான் பார்க்கிறேன் அப்படின்னா, இது ஒரு புனைவு தான். அதே நேரத்தில் 1920களில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வெள்ளைக்காரர்களால் எந்த அளவுக்கு பாடுபட்டாங்க, உள்ளூர்ல இருக்கக்கூடிய முதலாளிகளுக்கு எந்த அளவுக்குலாம் தூபம் போட்டாங்க, அந்த மக்களையே எப்படி எல்லாம் பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத ரொம்ப அழகா சொல்லி இருக்கக்கூடிய நாவல். வாய்ப்பு இருக்கவங்க வேளாராமமூர்த்தி அப்படிங்கிறவர் ஒரு நடிகர் அப்படின்னு பார்க்காம, அவர் ஒரு சிறந்த இலக்கியவாதி, அவருடைய படைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு படிங்க. நன்றி, வணக்கம்.